ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் நேத் vlog-ஓட கண்டினியூவேஷன். இப்போ நம்ம டெலிஷியஸ் கீரை ரெசிபிக்கு கொஞ்சம் எண்ணெயில் பூண்டு கீரை ஃப்ளேவர் ரொம்ப காம்ப்ளிமெண்ட் பண்ண உங்களுக்கு வேணாம்னா விட்டுடலாம் பூண்டு. ஸோ இதெல்லாமே ஆப்ஷனல் தான். பச்சை மிளகா கூட ஆப்ஷனல் தான், உங்களுக்கு ஒத்துக்காதுன்னா விட்டுடலாம். பட் நான் 4 சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு தக்காளி நல்லா பெருசாக சேர்த்துருக்கேன். நாட்டு தக்காளி இருந்தால் சேர்த்துக்கோங்க, புளிப்பு நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம கார்டன் ஃப்ரெஷ் பாலக் நல்லா அலசி நல்லா இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். பாலக்கிலேயே உப்பு இருக்கும், அதனால ரொம்ப லைட்டாக போட்டுருக்கேன். கொஞ்சோண்டு தண்ணி, ரெண்டு விசில். ஸோ ரைஸ் ரெடி ஆகி போச்சு. மோர் குழம்பு ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் ரெசிபி. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ரெசிபி. இது வந்து நம்ம சேனலில் இருக்குது. மோர் குழம்புன்னு போட்டாலே வந்துடும். ஒரு சின்ன ஆட் ஆன் நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, நெய். யூஸ்வலாக தயிர் கூட நெய் எல்லாம் செட் ஆகுது எனக்கு தெரியும். அது வந்து கொஞ்சம் காம்பினேஷன் வேறு மாதிரி காம்பினேஷன். பட் டேஸ்ட் ரொம்ப லைட்டாக ஃப்ளேவருக்கு சேர்த்துருக்கேன். மோர் குழம்பு வந்து எப்போவுமே தேங்காய் எண்ணெயில் தாளிச்சா நல்லாயிருக்கும். பட் எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க, பசங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கிறதில்ல. ஸோ இது மசாலாவில் பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய், இதில் வந்து நிறைய பேர் அரிசி பருப்பில் ஊற வச்சு சேர்க்குறாங்க. ஒன்றுமே வேணாம், இது இப்படியே செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஸோ தேங்காய் கூட வந்து இஞ்சி போட்டாச்சு, பச்சை மிளகா காரத்துக்கு, இந்த சீரகம், லைட்டாக மஞ்சள் தூள். இது ஒரு சின்ன டிப் என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தது, அப்பத்துலேருந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை. இதோட வீட்டில் சின்ன வெங்காயம் இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவருக்கு செம்மையாக இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் சின்ன வெங்காயம் இல்லை, இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட் பண்ணிப்போம். இது யூஸ்வல் தாளுக்கு தான். கடுகு, மிளகா வத்தல், பெருங்காயம் தூள். வேக வச்ச காய் சேர்த்துடலாம். உப்பு. எங்கள் வீட்டில் இந்த மோர் குழம்பு 3 வேளை கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க, அவ்வளோ பிடிக்கும். ஸோ காயும் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அவ்வளோதான், கறி லீஃப் போட்டாச்சு. ஸோ இது நல்லா நைஸாக அரைச்சாச்சு. ஸோ எல்லாமே எனக்கு ஷார்ட்கட் தான். ஸோ இது வந்து வீட்டில் செஞ்ச ஃப்ரெஷ்ஷு தயிர். இது வந்து மத்தில் வச்சு சிக் பண்ணி சேர்த்துக்கலாம். பட் நான் வந்து மிக்சியில், இதே மிக்சியை யூஸ் பண்ணிப்போம். நல்லா ஒரு அடிச்சுட்டு சேர்த்துக்கலாம். சிம்பிள், ஈஸி, ஒரே நிமிஷத்தில் வேலை முடியும். ஸோ இந்த கேமரா பேட்ரி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால தான் அந்த ஓப்பன் பண்ணும்போது ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ கீரை தண்ணி மட்டும் இங்கே செப்பரேட் பண்ணிவிட்டு இந்த கீரையை நல்லா மத்து வச்சு இல்லை ஒரு பிளெண்டர் வச்சு நல்லா நான் பார்த்தீங்க இந்த மாதிரி மேஷர் வச்சு மேஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்லா ஒரு பேஸ்டி கன்சிஸ்டன்சி வந்துட்டால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த தண்ணி வெளியே சேர்த்துடலாம். டேஸ்ட்டு கொஞ்சோண்டு புளி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இது வந்து அப்படியே அடுப்பு மேலே ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டு போகிறேன். கொஞ்சம் நல்லா சுண்டி வந்துட்டோம். ஸோ விஹான் பாஸ்கெட் பால் விளையாடிட்டு வரான். அத்தர் இப்போ தான் ஸ்விமிங் பண்ணிட்டு வந்தான். ஸோ அவ்வளோதான், நம்ம டிஷ் டன். இது வந்து அம்மாவோட ரெசிபி, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. நம்ம குக்கிங் ஓவர், டேபிளில் வச்சாச்சு. நான் இந்த வண்டி சவுண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த கரெக்டாக நான் வீடியோ எடுக்கும் போது தான் ஜன்னல் கிட்ட வந்து வண்டி ஒரே சவுண்டு. ஸோ எல்லாம் எடுத்து வச்சு அதை பாத்திரம் மாற்றி வச்சு கிச்சன் அடுப்பும் தொடச்சாச்சு. ஸோ இந்த பசங்க வாட்டர் மெலன் சாப்பிட்டு வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, நான் அதுவும் காட்டுறேன். ஸோ இது வந்து கரண்டி எல்லாம் வைக்கணும். ஸோ நல்லா இருக்குது சம்மருக்கு இந்த மாதிரி மசாலாஸ் எல்லாம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், நல்லா வடித்து எவ்வளோ நல்லா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா கிரெடிட் கோஸ் டு தி ஸ்டாண்ட். ஆச்சா, இதுதான் எனக்கு பேட்ரி ஃபினிஷ் ஆகி போச்சு. கரெக்டாக அந்த தயிர் ஊற்றும் போதே எடுக்க முடியல. ஸோ சார்ஜ் போட்டேன். அண்ட் இந்த காய் இருக்குது இல்லைங்களா, அப்பா அவ்வளோ மெல்ட் இன் மவுத்.
அந்த ஃப்ளேவர் எல்லாம் அந்த காய் இழுத்துக்கும், செம்மையாக இருக்கும், அவ்வளோ ஜூஸியாக இருக்கும். அண்டு இந்த மோர் குழம்பு, ஆஹா, இது பாருங்கள் நம்ம கீரை கடையில் எப்படி இருக்குது பாருங்கள், ஷைனு. மேலே ஒரு சொட்டு கூட இல்லை, நல்லா தாராளமாக நெய் ஊற்றி பிசைஞ்சு, ஓஹோஹோ. இது கூட எல்லாம் வத்தல் அப்பளம், நான் வந்து சத்தமாக சொல்லக்கூடாது, இல்லைன்னா அதர் கேட்டால் அவ்வளோதான். எனக்கு இப்போது பேஷன்ஸ் இல்லை வத்தல் அப்பளம் பண்ணுறதுக்கு. பண்ணால் நல்லாயிருக்கும், பட் எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. இவங்க ரொம்ப ட்ராமா பண்ணால் பார்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ் தயிர். இதுதான் இவங்க இப்போ வாட்டர்மெலன் சாப்பிட்ருக்காங்க. ஸோ பசி இருக்கா என்னன்னு தெரியல. இது வந்து நேற்று நைட்டு ரைஸில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒரு கிளாஸ் குடிப்போம். அண்ட் இது வந்து பொடி, நான் டேஸ்ட் பண்ணிவிட்டேன், பசங்க டேஸ்ட் பண்ணல. ஸோ இதை எடுத்து வச்சுருக்கேன். அண்டு கூட நெய், நம்ம கீரைக்கும் நெய் நல்லாயிருக்கும், இதுக்கும் நல்லாயிருக்கும். அண்ட் சுட சுட ரைஸோட ஓஹோஹோஹோ. ஸோ 3 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிற பொடி இது. நேற்று வ்ளாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்ட்ரஸ் ஸ்ரீலீலா ரீல் பார்த்து இந்த பொடி பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். நேற்று வ்ளாகில் இருக்க ரெசிபி நான் சொன்னது இந்த பையன் கேட்டுட்டான். இந்த பையன் பாருங்க வத்தல் செய்யணுட்டு இருக்கான். ஐ லவ் யூ சொல்லு செய்கிற. வத்தல் அங்கே இல்லைடா, வத்தல் காலி ஆகி போச்சுன்னு நினைக்கிறோம். இது வந்து இது என்னது, நாளே இந்த அது கம்மியாக இருக்கான். ஐயோ, நான் இப்போ தான் கஷ்டப்பட்டு அடுப்பெல்லாம் தொடச்சி வச்சேன். அங்கே ஒன்றும் இல்லைடா, இங்கே இருக்கும் பாரு அப்பளம் எல்லாம். அங்கே அப்பளம் மாத்திரம் தான் இருக்குது, வேறு எந்த வத்தல் இல்லை. அப்புறம் இது பாருங்கள், இது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அந்த உள்ளே இருக்கிற பீசஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஜூஸ் பண்ணி குடிப்போம், இந்த ஆஷ்கார்ட் ஜூஸ். வெயிட் பாருங்க, இது சாப்பிட்டுட்டு காலி கவர் உள்ளே இருக்குது. இவன் சாப்பிட்டானா, இதை எடுத்து தூக்கி போடுறதுக்கு தெரியாது பா. இதுதான் என்னோட கோட்டு கடாய். ஒரே குழி கரண்டி எண்ணெய் வச்சு பூரி சுட்டுடலாம், அப்பளம் வரத்துக்கலாம், வத்தல் பொரிச்சிடலாம். ஸோ இவனுக்கு வந்து இது இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, கொஞ்சோண்டு தான் இருக்குதுன்னு சொல்லி இது இவனுக்கா, அது இல்லாமல் அப்பளம் பொரிக்கணுமா, இல்லைன்னா விஹான் இதில் கை வைப்பான். அப்பா இது சாபுதானா பாப்படம் என்னவோ. இது வந்து அப்பளம் வைக்கிறதுக்குனே இருக்கா இந்த பையன். சரி, நான் ஹெல்ப் செய்கிறா. அந்த எண்ணெய் சூடாகிற நேரத்தில் இது ஒரு பார்சல் வந்திருக்கு. ஓகே, இது ஓப்பன் செய்யுமா கொஞ்சம், என்னால் வீடியோ 2 கொஞ்சம் ஓப்பன் செய்யுமா. ஓகே, இது வந்து கரண்டி செட்டு. இது என்னன்னா டேபிளில் சர்வ் பண்ணுறதுக்கு கரண்டி. சுப்பி பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. எனக்கு வந்து இந்த மாதிரி இப்போ நார்மல் கரண்டி இருக்கும் இல்லைங்களா, ஸோ இந்த மாதிரி டேபிளில் இப்படி சர்வ் பண்ணுறதுக்கு என்கிட்ட இல்லை. ஸோ அதே தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது நம்ம குக்கிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா இருக்குது, வெயிட்டாக நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இதை டேபிள்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் நார்மலாக கூட நம்ம குக்கிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 4 பாருங்கள், இது வந்து ரைஸ்க்கு அந்த மாதிரி, இது வந்து லிக்விட் ஐட்டம்ஸ்க்கு. ஓகே, இதில் வந்து நம்ம பொரிச்சிக்கலாம். அண்டு காய் ஐந்தா இது சூடாயிடுச்சு இதுவும். ஸோ 4 விதமான கரண்டி. நைஸ். அண்ட் ஆக்சுவலாக ரொம்ப வெயிட்டாக இருக்குது, வெரி நைஸ். நல்லா இல்லைன்னா நான் வாபஸ் கொடுத்துடலான்னு பார்த்தேன், பட் அப்ரூவ்ட். இது வச்சுப்பேன், நான் யூஸ் பண்ணுறேன். வேணாம் அப்போ பயமாக இருக்குது. அதிலேது 3ல பெட்டு 3. உண்டு ஒரு நிமிஷம் உண்டு, பயமா இருக்கு. குட். வெயிட் கரோ. இது எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த கிச்சன் டவல்ஸ் யூஸ் பண்ணுற இல்லைங்களா, டிஷ்யூ பேப்பர், இதுலேயும் அவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்கும். இதெல்லாம் ப்ராசஸ்டு இது. ஸோ நம்ம எண்ணெய் இழுக்கோன்னு நம்ம யூஸ் பண்ணுறோம், பட் அதுலேயும் அவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்கா, கெமிக்கலி ட்ரீட்டட் இதெல்லாம் ஸ்டூஸ் இல்லாமல் முடியறதில்லை. எஸ்பெஷலி இந்த மாதிரி டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ்க்கு தேவைப்படுது. என்ன பண்ணுறது, நம்ம நல்ல பிராண்ட் பார்த்து வாங்குகிறோம். மேபி அந்த பேம்பூ டிஷ்யூஸ் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கிச்சனுக்கு வேணால் அது யூஸ் பண்ணலாம்.
அந்த காலத்தில் எல்லாம் டிஷ்யூஸ் ஒன்றுமே இல்லை. நம்ம வளரும் போது சொல்கிறேன், சின்னப்போ டிஷ்யூஸ் இல்லாமல் நம்ம இப்போ தான் டிஷ்யூஸ் இல்லாமல் வேலை மாட்டோம். துணி வச்சுப்பாங்க, இல்லை வாழை எல்லாம் அந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு பேட்ச் டமால் ஆகி போச்சு. இது ஆலு பாப்படு, உருளைக்கிழங்கு பாப்படு நல்லா இருக்கும். கீரை கூட வச்சுக்கோ, இவன் கீரை தொடவே மாட்டான். అత్తో కొంచెం మిక్స్ చేసుకో బాగా. మోర్ కుழம்பு ఇవன் కుడిచిరువాன், అవ్వలో பிடிக்கும் ఇవனுக்கு. కాయతో పెట్టుకో. First I'll take the curry, then I'll take curry. ట్రై చేయి, నెయ్యితో ట్రై చేయి. பாருங்க, இத்தினூண்டு எண்ணெயில் 3 விதமான வத்தல், ஐ மீன் 2 விதமான வத்தல் அண்ட் அப்பளமும் ஃப்ரை பண்ணியாச்சு. ஸோ இந்த குட்டி குட்டி ஈஸி சிம்பிள் ரெசிபிஸ் ட்ரை பண்ணுங்கள். ஸ்பெஷலி அந்த பொடி ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். இது வந்து என் ஃப்ரெண்டுக்கு பக்கத்து வீட்டில் இப்போ பார்த்தீங்க இல்லையா, டெலிவரி விண்டோ த்ரூ கொடுத்துட்டு வந்துடுவோம். அங்கேருந்து ஃபுட் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு. அவங்க செம்மையாக சமைப்பாங்க. டெலிவரி விண்டோ ஜிந்தாபாத். ஸோ என் ஃப்ரெண்டும் செம்மையாக சமைப்பாங்க, செம்ம. ஸோ ஒரு வாட்டி அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட ஒரு ஸ்பெஷல் ரெசிபி அங்கே அவங்கள சமைக்க சொல்லிவிட்டு அந்த ரெசிபி ஷேர் பண்ணுறேன். இங்கே வந்து பட்டர் மில்க் ரெடி ஆகிட்டுருக்கு, மோர். பாருங்க இந்த பையனை அத்தார். ஓஹோ, இன்னொரு கரண்டியும் இருக்குது, மிஸ் ஆகி போச்சு. 4 பீஸ் தான் இருக்குது, 5 கரண்டி. பாருங்கள், வெரி வெரி நைஸ். நல்ல வெரி குட் வேல்யூ ஃபார் மணி. இது வந்து யாருக்குன்னா கிஃப்டாக கூட கொடுக்கலாம். 5 ஸ்பூன்ஸ், குட் லுக்கிங், ஸ்டர்டி, குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ சாப்பிட்டாச்சு. எல்லா பாத்திரம் எடுத்து வச்சுட்டு விளக்கு போட வேண்டிய பாத்திரம் எல்லாம் இங்கே வச்சுட்டு நான் இப்போ மேலே போயிடுவேன். இந்த லாக்கு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போயிடும். ஸோ இந்த டோர் க்ளோஸாக இருக்கும், ஆனால் லாக் ஓப்பனாக இருக்கும். ஸோ லக்ஷ்மி எப்போனா வரலாம். ஸோ அவளுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கும், குழந்தை தூங்கும் போது வருவாள். ஸோ அதனால் இல்லைன்னா மேலேருந்து கீழே வரணும். ஸோ இப்போ இங்கேருந்து வந்து ஓப்பன் பண்ணி விளக்கிட்டு போயிடுவாள். ஸோ விளக்கிட்டு போயிடுவா. ஸோ கொஞ்சம் மழை வந்தால் நல்லாயிருக்கும். போயிட்டு மேலே ஏதாவது வேலையை பார்ப்போம். ஹலோ, மறுபடியும் வெல்கம் பேக் வித் ஃபுல் சவுண்டு. பேக்ரவுண்டில் சவுண்டு பாருங்கள். அப்போ இன்றைக்கி மத்தியானம் எனக்கே தெரியாமல் நான் தூங்கிட்டேன். ½ an hour பவர் நேப், பயங்கர ஃப்ரெஷ். இப்போ என்ன மணி 5 ஆகும் போல் இருக்கு. அண்ட் இன்றைக்கி வந்து Thursday, நாளைக்கு ஃப்ரைடே, நாளைக்கு குட் பேட் அக்லி மூவி போகிறோம். இன்றைக்கி தான் ரிலீஸ். ஆக்சுவலி இன்றைக்கே போகிற பிளான். என் ஹஸ்பண்ட் பெரிய ஃபேனு, அஜித்தோட ஃபேனு, தலைவர் ஃபேன் அண்ட் தலை ஃபேன் 2 பேர். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் அவங்களுக்கு. பட் இன்றைக்கி முடியல, லைனாக வரிசையாக கால்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி போக முடியல. ஸோ நாளைக்கு 4:45 ஷோ நாளைக்கு. ஸோ மூவி பார்த்துட்டு குட்டாக இருந்துச்சா, பேடாக இருந்துச்சா, அக்லியாக இருந்துச்சா நான் சொல்கிறேன். பட் அப்படியெல்லாம் கிடையாது, சூப்பராக இருக்கும். ஸோ நிறைய பயங்கர வெயிட்டிங். சரி, ஓகே. ஸோ நாளைக்கு மூவி பார்ப்போம். இப்போ ஒரு அமேசான் ஹால் பார்த்துடலாம். ஒரு குட்டி ஹால். ஸோ இது ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ போன வாட்டி நான் உங்களுக்கு என் ஹஸ்பண்டோடது பர்ஃப்யூம் காட்டினேன் இல்லைங்களா, 3 பர்ஃப்யூம் வாங்கியிருந்தேன்னு சொல்லி. இதுதான் வந்து 3rd பர்ஃப்யூம், பெலாவிட்டா பிராண்ட்லேருந்து, CEO மேன். செம்மையாக இருக்குது. இதுதான் அதோட பேக்கேஜிங் பாருங்கள், நைஸ். அண்ட் இதுதான் வந்து அவங்களோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிராண்ட், செம்மையாக இருக்கும். ஸோ இது ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்ருக்க பிராண்டு, மென் பர்ஃப்யூம். பட் வீட்டில் தானே இருக்கும். Nice. Bella Vita CEO Man Luxury Fragrance 100 ml bottle 499 rupees only. 3% coupon இருக்கு. Armani Aqua di Gio 989 rupees. இது வந்து நம்ம wallet, pink wallet. இன்னைக்கு தான் வந்தது ஆக்சுவலி. இது அவ பேக்கிங் பாருங்க, என்ன மாதிரி பேக்கிங். ஓஹோஹோ, நைஸ். நல்ல பேபி பேஸ்டல் பிங்க், க்யூட், ஃபுல் செக்யூர்ட், நல்லா கோல்டன் ஜிப்பு, நல்ல கார்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு, சில்லறை வச்சுக்கிறதுக்கு, பவுச்சஸ்.
ஸோ நல்லா கேர்லியாக இருக்குது. ஸோ பிங்க்கில் வாலெட், பிங்க்கில் ட்ரெஸ். ஆக்சுவலி எனக்கு ஸ்க்ரீனில் இந்த மாதிரி பிங்க் இங்கே பார்த்தா ரொம்பவே பிங்க்காக தெரியுது. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கொஞ்சம் வேறு கலரில் தெரிஞ்சிச்சு எனக்கு. வாட் ஃப்ளேவர் யூ லைக் தட்? CEO மேன். அதர் ஃப்ரெண்டு பிடிச்சிருக்கு அவனுக்கு. அதர் ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க. ஸோ பாருங்கள், இந்த டோர் வந்து இப்படி தான் இருக்கும், 24 hours ஓப்பன். ஸோ பசங்க வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து வீட்டுக்கு போடுறதுக்கு நல்லாயிருக்கும். போட் நெக் மாதிரி ஒரு நெக்கு, சின்ன கை, 3/4 கை கிடையாது, சின்ன கை, நல்லா லேசாக லூஸாக எலாஸ்டிக் கொடுத்துருக்கு. ஸோ ரொம்ப பார்த்திங்கன்னா எங்கே டைட்டாக ஃபிட்டிங்காக எல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ நல்லா ப்ரீதியாக நல்லா இருக்குது. பின்னாடி டையும் கொடுத்துருக்கு. ஸோ போ கட்டிக்கெல்லாம் இது வேணான்னா எடுத்துடலாம். ஸோ நல்லா ஃபுல் லென்த் பாருங்கள், நீளமாக இருக்குது. ஸோ நல்லா முட்டிக்கு கீழே ஆங்கிள் லென்த். பிங்க் வித் குட்டி குட்டி ஒயிட் டாட்ஸ், ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேம். அமேசான் பிராண்ட்ல இருந்து ரேயான் ஃபிட் அண்ட் ஃப்ளே 1-piece மிடி ட்ரெஸ், விலை 729 rupees. ஃபாஸ்ட் ட்ராக் மினி வாலெட் ஃபார் விமன் வித் 4 card holders and coin pocket, பிங்க் கலரில், விலை 623 rupees. செம்மையாக இருக்குது. இது நல்லா பலமாக ஹெனமாக, லுக்லேயும் பலமாக ஹெனமாக பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் பிளாக் காம்போ. ஸோ இதுதான் இதோட பேண்ட். நல்லா ஜொலான்னு பாருங்கள், என்ன மாதிரி கம்ஃபர்ட் அங்கே. ஸோ கம்ஃபர்டபுள். அதுக்கு இது டாப். குவாலிட்டி சூப்பர். நான் யூஸே பண்ணல, பார்த்தே நமக்கு அந்த தொட்டு அந்த ஃபீலே பாருங்கள், செம்மையாக இருக்குது. வெரி நைஸ். லுக்கும் சூப்பர். பீபா காட்டன் சல்வார் பேண்ட் செட், 999 rupees only. நல்லா இருக்குது பர்ஃப்யூம், நான் போட்டிருக்கிற பர்ஃப்யூம். சரி, இது வந்து நல்லா சாலிட் கார்ஜஸ் பிளாக்கில் பேண்ட் அண்ட் குர்த்தி செட்டு. எனக்கு தெரிஞ்சு இதில் பிளாக் மட்டும் தான் இருக்குது. ஸோ நீட்டாக இதோட பர்ச்சேஸ் லிங்க்ஸ், பார்த்துருக்குற எல்லா ப்ராடக்ட் பர்ச்சேஸ் லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம். அடுத்த vlogல சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.